Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamu alaikum warahmatullahi ta'ala wabarakatuhu. Alhamdulillah kafa salatu wassalam ala rasulillah wa ala hizbillah wa sahbihi jundillah. Radina billahi rabban wa bil islam dinan wa Muhammadin sallallahu alaihi wasallam nabiyyan wa rasulah. Salatu wassalamu alayka ya sayyidi ya rasulullah khudh bi yadi khallatihi litadrakni ya rasul ashfiyal mudnimin ya rahmatul alamin. Allahumma salli ala rasulika sayyidina nabina maulana Muhammadin wa ala sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. அன்பிற்கினியவர்களே, இதுவரை வஹாபிய சித்தாந்தங்கள் என்றால் என்ன, வஹாபிகள் என்றால் யார், வஹாபிகளுக்கும் தேவ்பந்திகளுக்கும் என்ன சம்பந்தம், தேவ்பந்திகள் என்றால் யார், தேவ்பந்துகள் என்பவர்கள் யார், தேவ்பந்திய சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய தப்லீக் ஜமாத் என்றால் என்ன, தப்லீக் ஜமாத் என்று பெயர் வைத்தது யார், தேவ்பந்திகள் தப்லீக் ஜமாத் என்றால் என்ன என்று இதுவரை நாம் பார்த்தோம். தேவ்பந்து சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்ததா, தப்லீக் ஜமாத்தும் தேவ்பந்தும் ஒன்று, இது வஹாபி சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து இது சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தது அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டோம். தேவ்பந்து அப்படிங்கிறது அந்த ஊரை கலாசாலையை தோற்றுவிச்சு தாருல் உலூம் காசிமியா, தாருல் உலூம் தேவ்பந்தியா என்ற பெயர் இருந்த மாதிரி அன்றைய கால சூழ்நிலையில் 1856-58களில் முகமது காசிம் நானூத்தவியால் தோற்றுவிக்கப்பட்ட தேவ்பந்திய மதரசா தாருல் உலூம் காசிமியா, இங்கிருந்து நிறைய பிரச்சனைகளும் நிறைய வஹாபிய சித்தாந்தங்களும் வெளியாகி கொண்டே இருக்குது. இதுக்கு சுன்னத்துல் ஜமாத்தில் தப்லீக் ஜமாத்தில் என்ன செய்கிறார்கள், தேவ்பந்திய கருத்துக்கள் என்ன செய்கிறார்கள், வஹாபிய சித்தாந்தங்களை எப்படி புகுத்துகிறார்கள், அஹ்லுபைத்துகளை நேசிக்கிறத கம்மி பண்ணி அஹ்லுபைத்துகளுக்கு மரியாதை கொடுப்பதை வெறுத்து ஒதுக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தன் உயிருக்கு மேலால் மதிக்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தை மாற்றி அமைத்து இவர்கள் தங்களுடைய குருமார்களுக்கும் தங்களுக்கும் மரியாதை கிடைத்தால் போதும்னு நினச்சி தேவ்பந்திய பெரியார்கள் என்ற போர்வையை போர்த்தி அவர்கள் தங்களை பெரியார்களாக கருத்தி கொண்டாங்க. தங்க எங்கே அடையாளம் கண்டுட்டா முக்கல்லிது அப்படின்னு சொன்னாத்தானே பின்பற்றுவங்க, மதுஹபுகளை பின்பற்றுவங்கன்னு சொன்னாத்தானே மற்றவங்க நம்புவாங்கங்கிற நம்பிக்கையினால் இவர்கள் இந்தியாவினுடைய ஹனஃபி மதுஹபை அதிகமான நபர்கள் பின்பற்றுவதை தானும் ஹனஃபி மதுஹபை பின்பற்றுவர்கள் மாதிரி காட்டிக்கொண்டார்கள். தேவ்பந்தியினுடைய மஸ்லக்கில் அவர்கள் அதிகமாக ஹனாஃபுகளாக ஹனஃபி மதுஹபுகளை பின்பற்றுவார்கள். இவர்களுக்கெல்லாம் மூலகுருவாக இருந்த இப்னு தைமியா மாலிகுன் மதுஹபை பின்பற்றக்கூடியவராக இருந்தார். இதனால் தான் இன்றும் மக்கா மதினா பகுதிகளில் அதை பின்பற்றுவர்கள் இன்றும் கூட ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸ்ஸாலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு நாம் சொல்லுவோம், ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இப்னு தைமியாவை அவர்கள் சொல்வார்கள். அது மாதிரி அவர் மாலிக் மதுஹபை தன்னை பிரகடனப்படுத்தியது போன்று அப்போ தானே ஒரு போர்வைக்குள்ளே நின்று போக முடியும். தனியான ஒரு மதுஹப்னு சொன்னால் யாரும் பின்னால் வரமாட்டாங்க இல்லையா. அதனால் முக்கல்லிதுன்னு காட்டினா தானே தன்னையும் ஒரு இதாக காட்ட முடியுங்கிறதுனால இவரும் தன்னை முக்கல்லிதாக மதுஹபுகளை பின்பற்றக்கூடியவர்களாக முகமது காசிம் நானூத்தவியும் ரஷீத் அஹமத் கங்கோஹியும் அஷ்ரஃப் அலி தானவியும் ஹலீல் அஹமது அம்பேட்டியும் அதற்கு பின்னால் வந்த முகமது இஸ்மாயில் காந்தலவி தப்லீகியினுடைய ஸ்தாபகரும் ஜக்கரியா மௌலானாவும் சஹரான்பூரியும் இன்னும் பின்னால் வந்தவர்கள் எல்லா நபர்களுமே முக்கல்லிதுகளாக தங்களை காட்டிக்கொண்டு ஏதோ ஒரு மதுஹபுகளை பின்பற்றி கொண்டு தங்களை மதுஹபுகளை பின்பற்றுபவர்களாக காட்டிக்கொண்டார்கள். அப்போ தான் மதுஹபுகளை பின்பற்றினா தான் நாமளும் மதுஹப்வாதியாக எல்லாரும் அதில் இருப்பாருங்கிற எண்ணம்.
அல்ஃபிக்கு மதாஹிபில் அர்பா 4 மதுஹபுகளுக்கு மாற்றமான கருத்துக்களை இன்று கூட அவர்கள் பதிந்தது உண்டு. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய பின்னால் வரக்கூடிய கட்டத்தில் தான் விளக்கம் சொல்லுவோம். மாற்றமாக இருந்தார்கள். அஹ்லே சுன்னத்துல் ஜமாஅத்திற்கு மாற்றமாக அஹ்லபைத்துகளை வெறுப்பவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நேசம் கொள்வதை, இஷ்கு கொள்வதை, காதல் கொள்வதை, நேசம் கொள்வதை அல்லாஹ் தஆலா விரும்பி ஹபீப் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்க அதை மறுத்தார்கள். அல் மர்உ மஅமன் அஹப்ப, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இன்னொரு இடத்துல அபூ ஹுரைரா தஆலா அன்ஹுவை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸும் உண்டு. அல் மர்உ மஅமன் அஹப்ப, மனிதன் யாரை நேசிக்கின்றானோ அவர்களோடு இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை மாத்திரம் நேசிக்கின்றேன். சரி, அல் மர்உ மஅமன் அஹப்ப, மனிதன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களோடு ஆகியிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகுன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மைன். புகாரி, முஸ்லிம், முத்தஃபக்குன் அலைஹ். உங்களில் ஒருவன் தன் உடல், பொருள், ஆபி, சொந்த பந்தம், இனபந்துக்கள் எல்லாவற்றையும் விட தன் உயிருக்கு மேலான எப்பொழுது ஹபீப் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றானோ அப்பொழுதுதான் மோமினாக ஆக முடியும். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்கள் சொந்த பந்தங்களை விட எல்லாவற்றையும் விட சிநேகம் கொள்ள வேண்டும் என்றால், இஷ்கு நேசம் கொள்ளவில்லை என்று சொன்னால், லா யுமின் அதுக்கு உங்களில் ஒருவரும் மோமினாக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, குல் இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், என்னை நேசியுங்கள், சொல்வதை கேளுங்கள், செயல்முறைப்படுத்துங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அப்போதான் அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அருமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ தன் ஹபீப் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிப்பதை தன்னை நேசிப்பதாகவே அல்லாஹ் கருதுகிறான். அந்த நேசத்தை, அஹ்லபைத்துகளை நேசிப்பதை அஹ்லே சுன்னத் ஜமாஅத்தினுடைய கொள்கைகளில் ஒன்றாக கருதப்படுவது. இதற்கு மாற்றமாக தங்களையே நபியாக அவர்கள் அறிவித்து கொண்டு, தங்களையே நபியாக ரிசாலா கொடுக்கப்பட்டவராக கனவில் கண்டவரை கூட தன்னையே நபியாக பிரகடனப்படுத்துவதை மறைமுகமாகவும் நேரடியாகவும் பிரகடனப்படுத்திய அஷ்ரஃப் அலி தானவரை போன்று தங்களுக்கு மரியாதை எங்கே அஹ்லபைத்துகளுக்கு கிடைப்பது போன்று கிடைக்காமல் ஆகிவிடுமோ என்ற எண்ணம் கொண்டு தங்களுக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரியாதையை தரம் தாழ்த்தி கீழே கொண்டு சென்றவர்கள். இது சுன்னத் ஜமாஅத்துடைய அக்கீதாக்கு மாற்றம். இதற்கு மாற்றமாக என்ன செய்வது என்ற ஒரு பெரிய பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் முஜத்திதே இஸ்லாம் ஜியாவுத்தீன் யஹ்யாவு சுன்னா இமாமே அஹ்லு சுன்னத் அல்லாமா ஆலா ஹசரத் முஹம்மது அஹ்மது ரஸா கான் பரேலவி கத்தஸல்லாஹ் ஸில் அஸீஸ் அவர்கள் திங்கட்கிழமை ஷவ்வால் பிறை 10 ஹிஜ்ரி 1272 ஜூன் மாதம் 14 1856 பிறக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் தேவபந்து மதரசா தோற்றுவிக்கப்படுது. தம் பிறந்து தன்னுடைய தகப்பனார் நக்கி அலி கானிடத்திலே அவங்க பாடத்தை கற்று குலாம் காதி பேக்கிடத்தையும் அரபி பாடம் படிக்கிறாங்க. கலாசாலையில் படித்து 13 வயசுலேயே ஆலிமாக கற்று தேர்ந்து தன் தந்தையாரிடத்தில் இருந்து ஃபத்வா கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பையும் வாங்கி செய்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஹிஜ்ரி 1294 19 வயதில் ஹிலாஃபத்து சையதே சாதாத் சையத் அலே ரசூல் மஹ்ரஸி ரலியல்லாஹு தஆலா இடத்துல அவர்களிடத்தில் பையத்தும் ஹிலாஃபத்தும் வாங்குறாங்க. 20 வயதில் ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு 1876 ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. இங்கே தான் மெயினான ஒரு விஷயம், தேவபந்துகளுக்கும் சுன்னத்துவல் ஜமாஅத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசமும் இன்று பரேலவிகள் என்ற ஒரு வார்த்தைகளை உபயோகித்து தேவபந்திகள் பரேலவிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் வருவதற்கு காரணம் என்ன என்பதும் தான் நாங்கள் இப்போ தெளிவுபடுத்துகிறோம். அன்றைக்கு 20 வயதில் அவங்க மக்காவுக்கு செல்லும் பொழுது இங்கு நடக்கக்கூடிய அழிச்சாட்டியங்கள், அக்கிரமங்கள், வஹாபிய சித்தாந்தங்களை தேவபந்திகள் தப்லீகுகள் எப்படி இதை வெளியே கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத ரொம்பவும் மனம் சஞ்சலம் பட்டவங்களாக அல்லாமா அல்லாஹ் ஹசரத் கத்தஸல்லாஹ் ஸில் அஸீஸ் அன்னவர்கள் அல் ஜாமு சுன்னா அலி ஃபித்னா என்ற கிதாபையும் அல் முதாமத்துல் முஸ்தனாத் என்ற வஹாபி சித்தாந்தங்களை எடுத்து சொல்லக்கூடியதையும் தொகுத்து எழுதிக்கிட்டு
மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய முஃப்திகளிடத்தில் போய் இதை பற்றி பேசுகிறாங்க. எங்களுடைய இந்தியா ராஜ்யத்தில் வஹாபிய சித்தாந்தங்களில் தேவபந்திகள் தங்களை ஊறி திளைத்து பகிரங்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இவங்களை என்ன செய்வது அப்படிங்கிற தன்னுடைய தொகுப்புகளை கொடுத்து அதற்கு பதிலையும் விளக்கம் சொல்லும் பொழுது மக்கா மதீனாவுடைய முஃப்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹுசாமுல் ஹரமைன் என்ற ஒரு தொகுப்பையும் 360 முஃப்திகளுக்கு மேல் மௌலவிகளுக்கு மேல் அதிகமான நபர்கள் அதிலே கையெழுத்திட்டு கொடுத்தார்கள். அந்த கையெழுத்திட்டு கொடுக்கப்பட்டதுதான் இன்றும் ஹுசாமுல் ஹரமைன் என்ற ஃபத்வா. இந்த தேவபந்திய வஹாபிய சித்தாந்தங்கள் உடையவர்களுக்கு ஒரு பெரிய கஷாயம், பெரிய மருந்து, வரப்பிரசாதம். அவர்களுக்கு கொல்லும் நஞ்சாகவும் அஹ்லே சுன்ன ஜமாத்துக்கு மருந்தாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கு. ஹுசாமுல் ஹரமைன் என்ற ஃபத்வா அங்கே அல்லாமா அஹ்மத் ரஸா கான் கத்தத்துல்லாஹ் அஸீஸ் அவர்களால் மக்கா மதீனா முஃப்திகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஒரு ஃபத்வா கிதாப். அதற்கு பின்னால் அன்பிற்கினிய பெருமக்களே, அதற்கு பின்னால் மீண்டும் 1905 2ஆம் தடவை ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இல்முல் கைப், மறைவான ஞானம் உண்டா, மறைவான ஞானம் உண்டா என்று வஹாபிகளும் தேவபந்திய சித்தாந்தம் உடைய தப்லீகளும் கூவிக்கொண்டே இருக்கிறீர்களே. அதற்கு அன்று 1905 ஹிஜ்ரி 1323 மீண்டும் 2வது ஹஜ்ஜிக்கு அல்லாமா அலா ஹஸ்ரத் ரல்லா கான் கத்தசுல்லா அஸீஸ் அன்னவர்கள் போயிருக்கும்போது ஷேக் சாலிஹா கமால்ங்கிற ஒரு மகான் இவங்கள்ட்ட வஹாபிகள் இப்படி மறைவான ஞானம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கும்போது 2 நாளில் எனக்கு பதில் தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னதில் அந்த நேரத்தில் இவங்களுக்கு பயங்கரமான காய்ச்சலும் பனியும் இருந்ததால் மிகவும் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது எப்படியும் பதில் சொல்ல வேண்டுமே என்ற எண்ணத்தில் சும்மா நான் அந்த பயான் பண்ணுறேன், இந்த கித்தாப் எழுதுகிறோம்னு சொல்லி கித்தாபுகளை களவாடுவர்கள் இருக்கலாங்களே, அப்படி அல்ல. எந்த விதமான கித்தாபுகளுமே இல்லாமல் அந்த காய்ச்சலினுடைய அழுத்துதல் தாங்காமல் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட 400 பக்கங்களை 8 மணி நேரத்தில் மறைவான ஞானம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு உண்டு என்றதை அல் தௌலத்துல் மக்கியா ஃபில் மாத்தத்தில் கைபியா என்ற கித்தாபை எழுதுகின்றார்கள். ஹிஜ்ரி 1323 எழுத்துக்கலையில் பேச்சுக்கலையில் ஞானம் உள்ளவர்களுக்கு உதாரணமாக அல் தௌலத்துல் மக்கியா ஃபில் மாத்தத்தில் கைபியாங்கிறத அரபியில் எழுதி அப்ஜத் நுஜூதும் கணக்கு போட்டு திருப்பி பார்த்தோம்னா 1323 கூட வரும். காரணம் 1323 இவங்க ஹஜ்ஜிக்கு போனதே சொல்லாமல் சொல்வதாக எழுத்து கூட அதை எழுதி கொடுக்கிறார்கள். இன்றும் அதை திருப்பி பார்த்தோம்னா அற்புதகரமான ஆச்சரியமான விஷயங்கள், அருமையான விஷயங்களை 400 பக்கங்களை 8 மணி நேரத்தில் தொகுத்திருக்கிறார்கள். மறைவான ஞானம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளப்பெரும் பாசமும் அஹ்லு பைத்துகளின் மீது நேசமும் கொண்டவர்கள் அல்லாமா அலா ஹஸ்ரத் கத்தசுல்லா அஸீஸ் அன்னவர்கள். எப்பொழுதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து பொழிந்தவர்களாக, அவர்கள் மீது கசிதாக்களை பாடிக்கொண்டே இருப்பவர்களாக, இஸ்கே ரசூல் உடையவர்களாக இருப்பார்கள். இதை பற்றி வஹாபிகளுடைய சித்தாந்தங்களில் ஊறி திளைத்த ஹக்கீமுல் உம்மத் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய அஷ்ரஃப் அலி மௌலவி, அஷ்ரஃப் அலி தானவி சொல்கிறாரு, என்னுடைய மனதில் அஹ்மது ரஸா கான் அவர்களை பற்றி மிக மரியாதை தான் நான் வைத்திருக்கிறேன். அவர் எங்களை பார்த்து காஃபிர்னு சொல்கிறாங்க. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்ற, திட்டிய, ஏசிய, நினைத்த அவர்கள் அனைத்துமே நாலு முலில்லு காஃபிரு சந்தகி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர் எங்களை காஃபிர்னு சொல்கிறாங்க. இவ்வாறு கூற காரணம் அஹ்மது ரஸா கான் கத்தத்துல்லாஹ் அஸீஸ் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளப்பெரும் பிரியம் வைத்திருந்ததின் காரணத்தினால், அன்பு வைத்திருந்ததின் காரணத்தினாலே தவிர எந்த காரணத்தினாலையும் எங்களை அவர்கள் அப்படி சொல்லலை. அஷ்ரஃப் அலி தானவி சொல்லி காட்டுறார். மற்ற சிந்தனை உடைய சித்தாந்தம் உடையவர்களுடைய கண்களுக்கு கூட, குறைமதியாளர்களுடைய கண்களுக்கு கூட
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் அளப்பெரும் பற்றுதல் உடையவர்கள் தான் அஹ்மது ரஸா கான் கததுல்லாஹ் ஸுல் அஸீஸ் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அப்படிப்பட்ட அஹ்மது ரிஸா கான் கததுல்லாஹ் ஸுல் அஸீஸ் அன்னவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மதரசா கலாசாலை பரேலவி ஷரீஃபில் இருந்து இவர்கள் கொடுத்த ஃபத்வாக்களின் தொகுப்புகளால் அவர்கள் தோற்றி வைத்த அந்த ஃபத்வாக்களை கொடுத்து அந்த இடத்தில் இருந்து மதரசாவையும் நடத்தி இந்த தேவபந்துகளுக்கு மாற்று கருத்து உடையவர்களுக்கு மாற்றமாக சரியான அஹ்லே சுன்னத்துல் ஜமாத்தை பரேலவி ஷரீஃபில் இருந்து எடுத்து சொன்னதால் அஹ்லே சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையை பரேலவி கொள்கை என்றும், அஹ்லே சுன்னத்துல் ஜமாத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசம் கொள்வதை, அஹ்ல பைத்துகளை நேசம் கொள்வதை, சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகீதாவில் ஸ்திரமாக இருப்பவர்களை பரேலவி கொள்கை உடையவர்கள் என்றும், வஹாபிய சித்தாந்தங்கள் உடையவர்களை தேவ்பந்தி கொள்கை உடையவர்கள் என்றும் இன்றும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால தமிழ்நாட்டில் இருந்த அஹ்லே சுன்னத் ஜமாத்தை பின்பற்றினாலும் இந்த வஹாபிகள் என்ன சொல்லுவார்கள்? பரேலவி கொள்கை உடையவர்கள் என்றும். நாமளும் அந்த வஹாபி சித்தாந்தம் உடையவர்களை பார்த்து என்ன சொல்வோம்? தேவ்பந்தி கொள்கை உடையவர்களை என்றும் நாம் சொல்வோம். அன்பிற்கினியவர்களே, நமக்கு தேவை அஹ்ல பைத்துகளை நேசிப்பதும் ஹபீப் நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் உயிருக்கு மேலாக மதிப்பதும் தான் நமக்கு வேண்டும். இதுதான் அஹ்லே சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகீதா. இதுதான் நம்முடைய வழிமுறை. இதுதான் நமக்கு மகான்களாகிய நாதாக்கள் காட்டித்தந்த நெறிமுறை. இதுதான் ஆலா ஹஸரத் அவர்களுடைய கதஸுல்லாஹ் ஸுல் அஸீஸ் அன்னவர்களுடைய வழிமுறையும் கூட. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிதாபுகளை எழுதிய கிதாபுக்கு சொந்தக்காரர்கள், குறைமதியாளர்களாக திரும்பி பார்க்க முடியாத அளவிற்கு இருந்தவர்கள். அவர்கள் சொன்னது அனைத்தும் அஹ்லே சுன்னத் ஜமாத்தினுடைய உயிரோட்டங்கள். இன்றும் அது தெளிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. நமக்கு தேவை நாம் அஹ்ல பைத்துகளை நேசிப்பதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிப்பதும். அவர்களை யாரெல்லாம் துர்சிந்தனை உடையவர்களாக எண்ணுகின்றார்களோ, குறைமதியார்களாக கருதுகின்றார்களோ, அவர்களுடன் யுத்தம் செய்வதற்கு, போர் செய்வதற்கு எழுத்தால், சொல்லால், சிந்தனையால், நடைமுறையால் நாம் தயாராக இருக்க வேண்டும். தேவ்பந்திகள், வஹாபிகள், பரவேவிகள், அஹ்லே சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அதிலேயே இருந்து மரிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நல்ல நசீபையும், நம் ஹபீப் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத்தும் ஷஃபாத்தும் நம் அனைவர்களுக்கும் கிடைப்பதற்கு அல்லாஹ் தஆலா நல்ல அருளையும் வழங்குவானாக. ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.